ஹாய், என்னோட பேர் சுபாஷ். ஸோ இந்த சேனல் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்த வீடியோஸ், அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஷன் ட்ரேடிங். ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, அது சம்மந்தமான அடிப்படை விஷயங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு வந்து 2 சினாரியோ மூலமாக நம்ம உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லேண்டு வந்து வாங்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லேண்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, அந்த லேண்டோட ஓனரை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஓனரை பார்த்துட்டு வந்துட்டு அந்த 10 ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லேண்ட் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு போகுது அப்படின்னா, நீங்கள் பேசி எடுத்து 9 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி 10 வருஷம்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனரை கான்ட்ராக்ட்லாம் மாற்றிட்டு எடுத்து நீங்கள் ஒரு ஓனராக வந்து வாங்கி வச்சுட்டீங்க. ஸோ இதை வந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நீங்கள் வைக்கலாம், எப்போ கூட நம்ம விற்கலாம்னு சொல்லிட்டு லேண்டோனாலே நம்ம ஒரு 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 சொத்து மதிப்பு தானே சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாங்கி வச்சுக்கிறீங்க. ஸோ இதான் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம லேண்டுக்கு எப்போவுமே பண்ணுவோம். ஸோ சினாரியோ 1 படி நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, ஜென்ரலாக ஒரு ஓனரை போய் பார்க்குறீங்க, அந்த 10 ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள லேண்டை வந்து 9 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டீங்க. ஒரு 10-15 வருஷம் கழிச்சு ஒரு 20 லட்ச ரூபா இல்லை வந்து ஒரு லாபத்துக்கு கண்டிப்பாக போகும்ல. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கீங்க. இது வந்து சினாரியோ 1. இப்போது சினாரியோ 2 என்னென்னு பார்க்கும்போது வந்து ஒரு பையர் ஒருத்தர் இருக்கார், ஒரு செல்லர் ஒருத்தர் இருக்கார். பையர் பேர் வந்து ரமேஷ் அப்படின்னு எடுத்துப்போம், செல்லர் பேர் வந்து வினய் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போது ரமேஷ் என்ன பண்ணுறாங்க, அதாவது பையர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது செல்லரான வினய்கிட்டே போயிட்டு, வினய்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு லேண்டு இருக்குது. ஸோ அவர் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கார், இவர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கார். வினயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த 10 லட்ச ரூபா மதிப்புள்ள லேண்டு வந்து இன்னொரு 3 மாதத்தில் வந்து 20 லட்ச ரூபா போகிறதுக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாகவும் அப்புறம் இவர் பண்ண அனலைசிஸ் மூலமாகவும் இந்த 10 லட்சம் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பக்கத்தில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் வரப்போகுது, அப்புறம் முக்கியமான ஆஃபீஸில் வரப்போகுது சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்லாம் இவருக்கு கேதர் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இதுபடி பார்க்கும்போது இந்த மதிப்பு வந்து 10 லட்சம் 20 லட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து அதை டிசைட் பண்ணிட்டு இந்த ரமேஷ் வந்து என்ன பண்ணுறாரு, வினய்கிட்ட வராரு. ஸோ ஓகேவா. ஸோ வினய்கிட்ட வரும்போது டீல் பேசுகிறாங்க. ஸோ எப்போ போல் டீல் பேசுகிறோம் பேசிட்டு அந்த 10 லட்ச ரூபாய்க்கு கண்டிப்பாக வாங்க மாட்டோம். ஸோ யாருனாலும் சரி கொடுக்குற அமௌண்ட்டை கண்டிப்பாக வாங்கினா குறைச்சி தான் கேட்பாங்க. இவர் வந்து சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னா, வினய்கிட்ட அந்த 8 லட்ச ரூபாய்க்கு இதை வாங்கிக்கிறேன் சொல்கிறார். வினய் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக அதுவும் ஒத்துக்க மாட்டார். ரெண்டுமே வந்து சரி ஓகே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒத்துக்க மாட்டாங்களே, கண்டிப்பாக பேரம் பேசுவாங்க. ஸோ அப்படி எப்படி பேரம் பேசிட்டு வந்து 8.5 லேக்ஸில் வந்து நிற்கிறாங்க. அதாவது 10 லட்ச ரூபா மதிப்பு உள்ள லேண்டு வந்து 8.5 லேக்ஸ் வந்து இவங்க வந்து நிற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷோட கணிப்பு என்னென்னா, நாளைக்கு 20 லட்ச ரூபா ஆகும். ரமேஷோட கணிப்பு என்னென்னா, இது ஆக்சுவலாகவே 7 லட்ச ரூபா கிட்ட தான் நம்ம 10 லட்ச ரூபா சொன்னோம், இப்போ 8.5 லேக்ஸ் வந்து நிற்கிது. ஓகே, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 8.5 லேக்ஸ் ஓகே சொல்லிட்டு அந்த முடிக்கு ஒரு 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ 8.5 லேக்ஸ் கொடுத்து அப்போவும் வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இப்போ தான் அந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, 2 பேர் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ அக்ரிமெண்ட் படி என்னென்னா, சுரேஷ் சொல்ல நான் 8.5 லேக்ஸ் இப்போ கொடுக்கல, அதுக்கு பதிலாக நான் 2 லேக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், முன்பணமாக நான் கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஒரு டோக்கன் அமௌண்ட் மாதிரி வேணால் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நம்ம ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 2 லேக்ஸ் எப்போது சுரேஷ் வந்து வினய்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ கொடுத்துட்டு ஒரு கான்ட்ராக்டை ஓப்பன் பண்ணிட்டார். ஸோ 3 மாதம் கழித்து இந்த லேண்டு வந்து நல்லபடியாக இருந்துச்சுன்னா நான் அவங்க வந்து 8.5 லேக்ஸ் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறாரு. இதுக்கு வினய் வந்து ஒத்துக்கிறாரு. சரி ஓகே, 2 லேக்ஸ் இவர் வாங்கிட்டு வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. இப்போது சுரேஷ் நினச்ச மாதிரியே வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த 8.5 லேக்ஸ் மதிப்புள்ள நிலம் வந்து இவர் நினச்ச மாதிரி 20 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு. ஓகேவா. ஏன்னா வந்து பக்கத்தில் இவர் நினச்ச மாதிரியே கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு பிளான்ஸ்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த லேண்டோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து சுரேஷ் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, வினயை பார்க்க வராரு. ஸோ நம்ம பேசின மாதிரி வந்துட்டு லேண்டை நான் அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வினய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இந்த லேண்டோட மதிப்பு வந்து இப்போ 20 லட்ச ரூபா இருக்குது, இன்றைக்கி 20 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்பாருன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டார். ஏன்னா வந்து ஏற்கனவே சைன் பண்ணிட்டாங்க கான்ட்ராக்டில் 8.5 லேக்ஸ் கொடுத்து நான் வந்து உங்கள்கிட்ட 8.5 லேக்ஸ் உங்கள்கிட்ட வாங்கிட்டு லேண்டை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு நான் 2 பேருமே சைன் பண்ணனால இப்போ வினய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 8.5 லேக்ஸ் விட்டு வாங்கிட்டு வந்துட்டு பத்திரத்தை கொடுக்குறாரு. இப்போ என்னன்னா சுரேஷுக்கு வந்துட்டு 8.5 லேக்ஸ் கொடுத்து லேண்டை வாங்கிட்டார், ஏற்கனவே 2 லேக்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ 10.5 லேக்ஸ் வந்து வினய்கிட்ட கொடுத்து 20 லட்ச ரூபா மதிப்பு உள்ள லேண்டை வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா. ஸோ நாளைக்கு இன்னொருட்ட விற்றுட்டாருன்னா இவருக்கு 20 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ 9 லட்ச ரூபா இவருக்கு லாபம். யாருக்கு? சுரேஷ்க்கு. இப்போ இதே மாதிரி சுரேஷ்க்கு எந்த அமௌண்ட் வந்து லாபமோ அதே நஷ்டம் தான் யாருக்கு? வினய்க்கு. ஏன்னா
20 லட்ச ரூபா மதிப்புள்ள லேண்டை வந்து சுரேஷ்க்கு வந்து 10.5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ 9 லட்ச ரூபா வந்து நஷ்டம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து வேலை செய்யுது. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. இன்கேஸ் சுரேஷ் வந்து எதிர்பார்த்த மாதிரி 20 லட்சம் போகாமல் சடனாக என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஸ்கூல் காலேஜில் வருதுன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த டைமில் ஏதோ ஒரு கெமிக்கல் டெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏதோ கெமிக்கல் டெஸ்ட் எல்லாம் சாண்டுக்கெல்லாம் எடுக்கும்போது வந்துட்டு அங்கே ஏற்கனவே அந்த என்விரான்மெண்ட்டுக்கு சூட் ஆகாத கெமிக்கல்ஸ்லாம் அங்கே இருக்கிறதுனால அந்த வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் மைனஸ் ஆகுது. ஸோ 8.5 லேக்ஸில் வந்து 7 லேக்ஸ் கிட்டே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கெமிக்கல்னு சொல்லி ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஸோ வந்து ஏன் இப்போ நாளைக்கே வந்துட்டு யாரும் இப்போ நியூஸ் பரவனாலே கண்டிப்பாக அந்த லேண்டை வாங்க மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணாலுமே, தண்ணி இருக்குனாலுமே ஒருவேளை அந்த கெமிக்கல் இருக்குமோ அந்த நினப்பு தான் வரனால ஆல்ரெடி 8.5 லேக்ஸ் அந்த வேல்யூ வந்து 7 லேக்ஸோ டிக்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ சுரேஷ் என்ன பண்ணுவார்? இப்போ நம்ம பேசின கான்ட்ராக்டில் 8.5 வாங்கிட்டோம், நம்ம பேசின மாதிரி 3 மாதம் கழிச்சு வாங்குவாரானா? அப்படி வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கான்ட்ராக்டை வித்ட்ரா பண்ணி போய்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வரும்போது சுரேஷ்க்கு வந்து அந்த 2 லட்சத்தோட முடிஞ்சு போச்சு. இப்போ அன்றைக்கே அவர் 8.5 லேக்ஸ் கொடுத்து வாங்கியிருந்தாருன்னா இன்றைக்கே அவர் விற்க நினைக்கும் போது 7 லேக்ஸ் அவ்வளோதான் போகுது. அதுவே போகுமா கேட்டிங்கன்னா போத வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா வந்து வாங்கினா தான் அந்த 7 லட்சமே கிடைக்கும். அதனால தான் அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது சுரேஷ்க்கு வந்து அந்த 2 லட்சத்தோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதுவே செல்லரான வினய்க்கு எடுத்திங்கன்னா அந்த 2 லட்சம் கிடச்சிது. அந்த ஏற்கனவே ஒரு டோக்கன் அமௌண்ட் மாதிரி கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா, அந்த 2 லட்சம் கிடச்சிது. இப்போ இந்த சினாரியோலேருந்து பார்க்கும்போது இவருக்கு வந்து நஷ்டம் அப்படின்னாலுமே பெரிய நஷ்டம் இல்லை. நார்மலாக ஃபஸ்ட்டு கிட்ட அமௌண்ட்டோட போச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா லாபம் தான், பெரிய லாபம் இல்லை, பட் குறிப்பிட்ட லாபத்தோடு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து வேலை செய்யுது. ஸோ லாபம்னு அப்படின்னு பார்த்தாலுமே பெருசு கிடைக்கும், இப்போ நஷ்டம்னு பார்த்தாலுமே குறுகிய நஷ்டத்தில் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் ஒரு பெனிஃபிட். ஸோ இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு டாப்பிக்கோட நம்ம பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்லேயும் நம்ம லேண்டுக்கு பார்த்த மாதிரி ஒரு 2 சினாரியோட பார்க்கலாம். லேண்டுக்கு ஒரு சினாரியோ பார்த்தோம். சினாரியோ 1 படி நார்மலாக என்ன பார்த்தோம்னா, ஜென்ரலாக வந்து நீங்கள் போகிறீங்க, ஒருத்தரை பார்க்குறீங்க, 10 தடவை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, இருக்கிற விலையில ஒரு 1 லட்ச ரூபா கம்மி பண்ணி வாங்குறீங்க. அதே மாதிரி தான் நார்மல் இன்வெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா 100 ஸ்டாக் வாங்கலாம், இல்லை 50 ஸ்டாக் வாங்கலாம், 5000 ஸ்டாக் வாங்கலாம், 10,000 ஸ்டாக் வாங்கலாம், ஏன் ஒரு ஸ்டாக் கூட வாங்கலாம். வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ கூடுதோ அன்றைக்கி விற்கலாம். ஸோ ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். 10 வருஷமோ 15 வருஷமோ ஹோல்ட் பண்ணி வச்சு வைக்கலாம். இதுதான் வந்து நார்மல் இன்வெஸ்டிங். நம்ம சினாரியோ 1 லேண்டுக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி. இப்போ சினாரியோ 2 ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன ஆகுது அப்படின்னா, லாட் சைஸ் வந்து ஒன்று உள்ளே கொண்டு வராங்க. லாட் சைஸ் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு லாட் சைஸ் தான் நீங்கள் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி ஒரு ஷேர் வச்சுக்கோங்களேன், அதோட லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 100 ஷேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாடா ஸ்டீலோட லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 5500, லைன்ஸோட லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 500. இப்போது நிஃப்டி 50யோட ஸ்டாக் லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 75. ஸோ ஒரு ஸ்டாக் வந்து வாங்க முடியாது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் லாட் சைஸ் எவ்வளோ இருக்குது, இப்போ நிஃப்டி 50 நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கரண்டாக வந்து 22,200 சம்திங்கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒரு ஷேர் நீங்கள் வாங்க முடியாது, கிட்டத்தட்ட 75 ஷேர்ஸ் கிட்டே நீங்கள் வாங்கணும். ஸோ 75 × 22,000 போட்டிங்கன்னா ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வாங்கணும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே ஒரு லாட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக வந்து இந்த ஒரிஜினல் வேல்யூவாக பார்க்கணும், ஜென்ரல் நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனி, ஏன்னா வந்து இப்போ டாடா ஸ்டீலோ வந்து எடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், 158 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து அதோட லாட் சைஸ்லாம் கம்பேர் பண்ணி மல்டிபிள் பார்க்கும்போது கொஞ்சம் வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக போகிறதுனால சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏபிசி ஒரு கம்பெனி இருக்குது. அந்த ஏபிசி ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போது இதே சினாரியோ 2 மாதிரி தான், லேண்டுக்கு ஒரு சினாரியோ 2 பார்த்திங்களா. ஸோ அந்த 500 ருபீஸ் வந்து ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு பையர் ஒரு செல்லர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ பையர் செல்லர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பையர் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஷேர் வந்து 2 மாதத்தில் வந்து 510 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பையர் வந்து நினைக்கிறார். பட் செல்லர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது குறைய தான் வாய்ப்பு இருக்குது, 495 போகிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த செல்லர் நினைக்கிறார். 2 பேரும் டீலிங் மாதிரி பேசுகிறாங்க. கடைசி வந்து எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா 498 ரூபாய்க்கு வந்து நிற்கிறாங்க. ஸோ இது லேண்டில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா 10 லட்ச ரூபா மதிப்புள்ள லேண்டை வந்து பேசி எடுத்து 8.5 லேக்ஸ் வந்து நின்னோம்ல, அதே மாதிரி தான் இங்கே 500 ருபீஸ் உள்ள மதிப்புள்ள ஷேரை வந்து நாளைக்கு கூடும் குறையும் சொல்லி 2 பேசி எடுத்து 498 ரூபாய்க்கு வந்து நிற்கிறாங்க. இந்த 498 ரூபா தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரீ டிட்டர்மைன்ட் ப்ரைஸ் சொன்னாங்க. முன்னாடியே ஒரு கணிச்சு ஒரு ப்ரைஸ்,
நாளைக்கு இந்த ஷேர் இப்படி தான் ஏறும், இவர் சொல்கிறார் நாளைக்கு இப்படி ஏறும், இவரும் சொல்ல நாளைக்கு இப்படி குறையும் சொல்லிட்டு 2 பேர் பேசி எடுத்து ஓகே இந்த ஷேரோட ஒரு மதிப்பு வந்து ப்ரீடெட்டர்மினாக பண்ணி இதுதான் அந்த ப்ரைஸ் சொல்லிட்டு கான்ட்ராக்டை சைன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைஸ் தான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 498 ரூபா. ஸோ 498 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இந்த ஏபிசி கம்பெனியோட லாட் சைஸ் வந்து 100 வச்சுக்கோங்க. ஸோ 100 × 498 அப்படி பார்த்தீங்கன்னா 49,800 ஸோ இந்த ஆப்ஷன் கண்டக்டுக்குள்ளே போகிறதுக்கு நான் 49,800 கொடுத்தா உள்ளே போகணுமா கேட்டிங்கன்னா அப்படி போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நம்ம 8.5 lakhs கொடுத்து ஒரு லேண்டை ஃபிக்ஸ் பண்ணோம்ல, நம்ம என்ன 8.5 lakhs கொடுத்தா போனோம் இல்லைல்ல. சுரேஷ் என்ன பண்ணார், நான் வந்து 2 lakhs கொடுத்து ஃபஸ்ட்டு நான் முன்பதிவுமாக நான் பண்ணிக்கிறேன், நான் வந்து அப்போ 2 மாதம் 3 மாதம் கழித்து இது ஒரு சினாரியோ பொறுத்து நான் உன்ட்ட வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் நான் 49,800 கொடுத்து உள்ளே போகணும் அவசியம் இல்லை. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் அப்போ வந்து அண்டர்லைங் ப்ரைஸ்னால் என்னது, அந்த ஏபிசி கம்பெனி ஷேர் ப்ரைஸ் 500 இருக்குல்ல பார்த்தோம்ல. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இந்த ஷேர் ப்ரைஸும் பொறுத்து ப்ரீமியம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ப்ரீமியம் அமௌண்ட் சொல்லுவாங்க. இந்த ப்ரீமியம் அமௌண்ட் தான் நம்ம ஏற்கனவே இந்த லேண்டுக்கு பார்த்தா டோக்கன் அமௌண்ட். இந்த 2 lakh மாதிரி இந்த ப்ரீமியம் அமௌண்ட் சொல்லி ஒன்று சொன்னாங்க. இந்த ப்ரீமியம் அமௌண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு சர்டன் கால்குலேஷனோட பண்ணுவாங்க. இந்த ப்ரீமியம் அமௌண்ட் அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே என்எஸ்சி ஆப்ஷன் செயினில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஆப்ஷன் செயின்னா என்னென்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்க்கலாம். ஸோ ப்ரீமியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த 498 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 rupees அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ டாடா ஸ்டீலுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 158 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த 158 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 158.5 வச்சுக்கோங்களேன் இந்த ஷேர் ப்ரைஸ். இப்போ 158 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக வந்து நான் ரீசெண்டாக 3 days முன்னாடி பார்த்தேன் 3 rupees கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு அசம்ஷன் படி இந்த ஏபிசி ஷேர் வந்து 500 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 498 வந்து கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு ஈக்குவலாக ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 rupees வச்சுக்கோங்க. ஸோ 5 rupees. இப்போ லாட் சைஸ் எவ்வளோ இருக்குது 100. ஸோ 5 × 100 ஸோ 49,800 மதிப்புள்ள ஷேரை வந்து நீங்கள் வந்து 500 ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 8.5 lakhs லேண்டை ஒருத்தூள்ள லேண்டை வந்து நீங்கள் 2 lakhs ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே அதே மாதிரி தான். இப்போது இந்த பையர் நினச்ச மாதிரி இந்த 500 ஷேர் வந்து நாளைக்கு 2 மாதம் கழிச்சு 510 ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 498 510 கிட்டத்தட்ட வந்து 12 ரூபா லாபம். ஸோ இந்த 12 × லாட் சைஸ், அதாவது 12 × லாட் சைஸ் 100 1200 ஓகேவா. ஸோ ஏற்கனவே கட்டின ப்ரீமியம் அமௌண்ட் இதெல்லாம் போக எவ்வளோ பார்த்தீங்கன்னா 700 அவருக்கு லாபம் ஓகேவா. ஸோ வந்து இப்படி வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வேலை செய்யணும். 700 லாபம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இன்னும் இந்த ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஸோ லாட் சைஸ்னால் ரொம்ப அதிகமாக, இப்போ ஷேர் எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ பட் லாட் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது லாபம் நல்லாவே வரும் ஓகேவா. இவர் நினச்ச மாதிரி 498 510 போயிடுச்சு அப்படின்னா 12 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ 12 × 100 பார்த்திங்கன்னா 1200. பட் ஏற்கனவே ப்ரீமியம் அமௌண்ட்டாக ஒரு 500 இவர் கட்டிட்டார். ஸோ அது போய் 700 இவருக்கு லாபம். ஸோ இது ஒரு சினாரியோ. நம்ம எப்படி பார்த்தோன்னா 8.5 lakhs வந்து 20 லட்ச ரூபா போச்சுல்ல அப்படி பார்த்தோம்ல. ஸோ அந்த சினாரியோ இது. இன்கேஸ் இந்த பையர் எதிர்பார்த்த மாதிரி நாளைக்கு 510 போகாமல் 480 போயிடுச்சு. ஸோ 498 ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் 480 போயிடுச்சு. ஸோ இந்த சினாரியோ பார்க்கும்போது 18 ரூபா நஷ்டம். ஸோ 18 நஷ்டம் பார்த்திங்கன்னா 18 × லாட் சைஸ் தான் பார்க்கணும். ஸோ 18 × லாட் சைஸ் பார்க்கும்போது 1800. ஸோ 1800 கொடுத்து நஷ்டத்தை நான் உண்டாக்கணுமா, அப்போ வந்து 498 உள்ள மதிப்பு உள்ள நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அந்த 480 தான் ஷேர் மதிப்பே. பட் நான் கான்ட்ராக்டில் சைன் போட்ட மாதிரி 498 வாங்கணுமா அப்படி கேட்டிங்கன்னா பையர் வாங்கணும் அப்படி அவசியம் கிடையாது. அந்த ஆப்ளிகேஷன் அப்படி கிடையாது. இந்த கான்ட்ராக்டாக வித்ரா பண்ணிவிட்டு போயிடலாம். நம்ம லேண்டை வித்ரா பண்ணிட்டு போனார்ல சுரேஷ், அதே மாதிரி வித்ரா பண்ணிட்டு போயிடலாம். அப்படின்னு பார்க்கும்போது 1800 அவருக்கு நஷ்டம் கிடையாது. ஏற்கனவே கட்டின 500 மட்டும்தான் இவருக்கு நஷ்டம். ஸோ கிட்டத்தட்ட நஷ்டத்திலே வந்துட்டு 1300 வந்து கம்மி பண்ணிட்டார். ஸோ லாபம்னு பார்க்கும்போது லாபம் வரும், நல்லாவே லாபம் வரும். பட் நஷ்டம் பார்க்கும்போது பெருசு நஷ்டம் இருக்காது, இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டோட போயிடும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. நான் ஒரு பையர் அண்ட் செல்லர் இருப்பார், 2 பேர்த்துக்கு இடையில் வந்துட்டு நாளைக்கு இந்த ப்ரைஸ் இப்படி ஏறும், நாளைக்கு இந்த ப்ரைஸ் இப்படி குறையும் சொல்லி இவருங்களா ஒரு அனலைஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக சைன் பண்ணிட்டு அந்த கான்ட்ராக்ட் மூலமாக உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு தகுந்தாப்பில் ப்ரீமியம் பே பண்ணி அந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணி நாளைக்கு இது கூடின அளவு குறையதோ லாபமோ நஷ்டமோ பார்ப்பாங்க. இப்படி தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வேலை செய்யுது. ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி
ஒன்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த சினாரியோ லேண்ட் உள்ள சினாரியும் சரி, இந்த சினாரியோ சரி கம்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். என்ன தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்துட்டு நஷ்டம் வந்து ஓகே பெரிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேண்டே பார்த்துட்டோம்னா 8.5 lakhs கிட்ட நஷ்டமாக இருந்த பதிலாக நான் 2 lakhs முடிச்சிட்டேன். இப்போ இங்கே வந்து 48,000 கிட்டத்தட்ட வந்து 1,800 லாஸ் ஆகிறது போல் நான் 500 முடிச்சிட்டேன். அப்படி சொன்னாலுமே லாஸ் கம்மி அப்படின்னாலுமே பாதி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஃபுல்லாகவே வந்து அந்த அவங்க லாஸ் தான் எடுத்துகிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இதுதான். ஸோ ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக சொல்லிட்டு அதிகமான ப்ரீமியம் வந்து வாங்கி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 5 லட்ச ரூபா மதிப்புள்ள ஷேர் வந்து நான் 5,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி இந்த மாதம் வந்து 5,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அப்படின்னா அது சரியாக லாபம் பார்க்கலாம். 5,000 மட்டும் தான் லாபத்தோடு முடிஞ்சுப்பா. ஸோ 5 லட்ச ரூபா வந்து நஷ்டமாக வருது பதிலாக 5,000 முடிஞ்சு. அப்படி சொல்லி 1 மாதம் ஆகலாம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், அப்படி 5 மாதம் 12 மாதம் ஆயிடுச்சுன்னா 60,000 கிட்ட நஷ்டம் தானே. ஸோ இப்படி தான் நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எந்த ஒரு ட்ரேடிங், நார்மல் இன்வெஸ்டிங்னாலும் சரி, நார்மல் ஸ்விங் ட்ரேடிங், எந்த ஒரு ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் எது இருந்தாலும் சரி, கரெக்டாக ஒரு நாலேஜோடு போனால் மட்டும்தான் நல்ல லாபம் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து லாபம் நிறையவே இருக்கும், நஷ்டம் வந்து அந்த கெட்டின ப்ரீமியத்தோடு முடிஞ்சாலுமே பட் கரெக்டான வந்து நாலேஜ் மூலம் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒருக்கு முடிவுக்கு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்மலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ அதோட லாட் சைஸ் வந்து 5,500. ஸோ 5,500 இன்ட்டு இப்போ கரண்டாக வந்து 150 சம்திங் அந்த ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 5,500 இன்ட்டு 150 பண்ணால் குறிப்பிட்ட பல்க் அமௌண்ட் வரும். ஸோ அந்த பல்க் அமௌண்ட் கொடுத்து ஆப்ஷன் ட்ரேடிங் உள்ளே போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அந்த ப்ரீமியம் கட்டினா மட்டும் போதும். பட் நார்மலாக இன்வெஸ்டிங் போடும்போது நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து தான் உள்ளே போகணும். நாளை பின்ன வந்து ப்ரைஸில் வந்து ஒரு 10 ரூபா கம்மியானனால இங்கே லாஸ் வந்து ரொம்ப அதிகம். இங்கேனா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் விற்றா தான் ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். நம்ம 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம லாபம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா லாங் டேர்ம் தான் கரெக்டாக இருக்கும். பட் சீக்கிரமாகவே பண்ணணும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வராங்களே, ஸோ குறைஞ்ச ப்ரீமியம் கட்டிட்டு ஸோ லாபம் பார்த்தலாம் சொல்லிட்டு நம்பிக்கை வந்துட்டு ஸோ நஷ்டம்னு பார்க்கும்போது ப்ரீமியம் மட்டும் தானே போகுது பார்த்துலாம் சொல்லிட்டு தான் நிறைய பேர் உள்ளே வந்து ப்ரீமியம் மட்டும் தான் போகுது சொல்லிட்டு அப்படி நஷ்டமாகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து லாஸ் பெருசாக வந்து கம்மி பண்ணுறோம் சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்காங்க. பட் இப்படி தான் வந்து லாஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ எந்த ஒரு ட்ரேடிங்னாலுமே வந்துட்டு இதில் ப்ரீமியம் வந்து வெறும் 1000 ரூபா தான் கட்டுறேன் அப்படின்னாலுமே கரெக்டாக பார்த்து போட்டால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அந்த ப்ரீமியம் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி போட்டால் மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து லாபம் பார்க்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு அடிப்படை விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து சீரீஸ் 1 ஆப்ஷன் ட்ரேடிங்கோட பேசிக் இன்ஃபர்மேஷன் அடிப்படை விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மிச்சம் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த வர சீரீஸ் 2 அண்ட் சீரீஸில் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.